அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பீகார் ஸ்டைல் மட்டன் கறி எப்படி ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடுப்போடு சமைக்கும் போது கொஞ்சம் அக்கறையோடு சமைங்க, உங்கள் சமையலும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஸ்பைசஸ் அண்ட் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பூண்டை வந்து நம்ம முழுசாகவே சேர்த்துக்க போகிறோம். 1 துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 1 கிலோ அளவுக்கு கறி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ மசாலாஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சு. 4 மீடியம் சைஸ் பல்லாரியை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டு குக்கரில் லோ ஃப்ளேமில் 1 மணி நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வைக்கும் போது கறி நல்லாவே வந்து நல்லா வெந்து சாஃப்டாகி மசாலாஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீகார் ஸ்டைல் மட்டன் கஹாரியில் தக்காளி தயிர் எதுவுமே வந்து சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருந்தா இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் வந்து ரொம்பவே வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.